தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி. மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். கண்டிப்பா சொல்றோம். இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடும்பமால் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்றது கிடையாது. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க? அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற தேமுதிகவும் அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு 1% கீழே 0.5% கீழே போயிருச்சு. பொதுவாக தமிழக வாக்காளருடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக இருப்பதாகவே என்னுடைய கருத்து. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணியா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும்.